சிறப்பான முறையில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் நடைபெற்று கொண்டிருக்கிற அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாட்டினுடைய நிகழ்விற்கு தலைமையேற்று வழிநடத்தி கொண்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய மேனாள் நீதியரசர் அரி பரந்தாமன் சார் அவர்களே, இந்த நிகழ்வை மிகச்சிறப்பாக தொகுத்து வழங்கியதோடு மட்டுமல்லாமல் இந்த நிகழ்வு இத்தனை சிரமங்களுக்கு இடையில் அற்புதமான முறையில் நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கிற நமது அன்பிற்கினிய தோழர் வாஞ்சிநாதன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் அன்பு அண்ணன் மனோ தங்கராஜ் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கிற மேனாள் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர் பெருமதிப்பிற்குரிய செல்லமேஸ்வர் அவர்களே, மிகச்சிறந்த பத்திரிகையாளர் பெருமதிப்பிற்குரிய திரு சித்தார்த் வரதராஜன் அவர்களே, மிகச்சிறப்பான முறையில் பாசிசத்திற்கு எதிராக மக்களை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிற திரைக்கலைஞர் சமூக செயல்பாட்டாளர் பெருமதிப்பிற்குரிய தோழர் பிரகாஷ் ராஜ் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற எனது அருமை தோழர்களே, முன்னிலை வகித்து கொண்டிருக்கிற அரசியல் அமைப்புகளுடைய அதுபோல சிறுபான்மை அமைப்புகளை சார்ந்த தலைவர்களே, தோழர்களே, இந்த நல்ல தருணத்தில் எல்லாம் வல்ல இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் இங்கே கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று நான் பிரார்த்தனை செய்து என்னுடைய உரையினை துவங்குகிறேன். அன்பிற்கினிய அன்பு சகோதரர்களே, இன்றைய தினம் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிற வகையில் அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாட்டை இன்றைக்கு இங்கே மிக உற்சாகத்தோடு இன்றைக்கு கூட்டியிருக்கிறோம். உண்மையிலேயே அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய தருணம் அவசியம் இந்த காலகட்டமாக இருக்கிறது. குறிப்பாக சொல்வதாக இருந்தால் எல்லோரும் நாம் நினைக்கிறோம் அரசியலமைப்பு சட்டத்தை அழிப்பதற்காக இன்றைக்கு ஆளுகிற ஒன்றிய அரசு அதனுடைய துணை அமைப்போடு இன்றைக்கு பல திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறது என்பதாக நாம் கருதுகிறோம். உண்மை என்னவென்று சொன்னால் அரசியலமைப்பு சட்டம் வழங்குகிற அந்த மதச்சார்பின்மை, ஜனநாயக சோசலிச தத்துவங்களை இல்லாமலாக்குவதற்காக வேண்டி இணை சட்டங்களை இன்றைக்கு தொடர்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் மிக முக்கியமானது. வி த பீப்புள் ஆஃப் இந்தியா என்று இன்றைக்கு பெருமையோடு நாமெல்லாம் இந்திய குடிமக்கள் என்று சொல்லுகிற அந்த ஒருமைப்பாட்டை உடைத்தெறிவதற்கு நீ அர்பன் நக்சல், நீ இன்டலெக்சுவல் நக்சல், நீ முஸ்லீம், விவசாயிகளிலிருந்து போராட்டம் நடந்தினால் அவர்கள் சீக்கிய தீவிரவாதிகள், முஸ்லீம்கள் என்று சொன்னால் அவர்கள் பாகிஸ்தான் தீவிரவாதிகள், கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிறார்கள், மாணவர்கள் என்று சொன்னால் அவர்கள் இன்டலெக்சுவல் நக்சல்ஸ் என்பதாக சொல்லி இன்றைக்கு மக்களை மதங்களாக பிளவுபடுத்துகிற இந்த நடவடிக்கை இருக்கிறது அல்லவா? இதனை கொண்டு இந்த மக்களை அழித்திட வேண்டும், அரசியலமைப்பு சட்டத்துடைய கூறுகளை இல்லாமலாக்கி விட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். நன்றாக நாம் ஆய்வு செய்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த கான்ஸ்டிடியூஷன் எதையெல்லாம், இந்த அரசியலமைப்பு சட்டம் எதையெல்லாம் வலியுறுத்துகிறதோ அதையெல்லாம் இல்லாமலாக்குகிற சட்டங்களை அவர்கள் தொடர்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு முன்பாக பேசி காட்டியவர்கள் சொன்னதை போல வக்ஃபு சட்டத்தை பற்றி, வக்ஃபு அமெண்ட்மெண்ட் ஆக்டை பற்றி சொன்னார்கள். அந்த வக்ஃபு அமெண்ட்மெண்ட் ஆக்டில் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய கூறுகளை இல்லாமலாக்குகிற நடவடிக்கை தான் இந்த வக்ஃபு அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஆனால் அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறது? சிறுபான்மை முஸ்லிமுடைய வக்ஃபு சொத்துக்களை அவர்கள் பாதுகாப்பதற்கான உறுதியை, உத்தரவாதத்தை கான்ஸ்டிடியூஷன் சொல்லுகிறது. ஆனால் நாங்கள் கான்ஸ்டிடியூஷன் பெயரால் நாங்கள் அந்த கான்ஸ்டிடியூஷன் சொல்லுகிற செய்திகளை இல்லாமலாக்குவதற்காக வேண்டி அவர்கள் இப்பொழுது வக்ஃபு அமெண்ட்மெண்ட் ஆக்டை கொண்டு வருகிறார்கள். அதே போல எப்படி இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் இந்த நாட்டிலே வாழுகிற மக்களுக்கு குமரி முதல் காஷ்மீர் வரை, டெல்லி வரை அவர்களது குடியுரிமையை அது உறுதி செய்கிறதோ அந்த குடியுரிமையை இல்லாமலாக்குவதற்காக வேண்டி சிஏஏ என்கிற சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதுபோல என்ஆர்சி, என்பிஆர் போன்ற சட்டங்களை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். இதன் மூலமாக என்ன நினைக்கிறார்கள்? அரசியலமைப்பு சட்டம் எல்லோரையும் இந்த நாட்டினுடைய குடிமகன் என்று சொல்லி உறுதி செய்தால் அதனை நாங்கள் சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சி வழியாக நாங்கள் இல்லாமலாக்குவதற்கு சட்டங்களை கொண்டு வருவோம் என்று சொல்லி அவர்கள் இன்றைக்கு திட்டமிட்டு செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். எஸ்ஐஆரை கொண்டு வந்திருக்கிறார்கள்.
இப்பொழுது தமிழ்நாட்டிலே நடக்கிற, இந்தியா முழுவதும் நடக்கிற மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது இன்னொரு வகையிலான எஸ்ஐஆரோ என்று இன்றைக்கு அஞ்சுகின்ற ஒரு சந்தேகப்படுகிற நிலையை இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. ஏன் நம்ம இன்றைக்கு நம்முடைய திரைக்கலைஞர் பாசிசத்திற்கு எதிராக தன்னுடைய போர்வாளை வீசிக்கொண்டிருக்கிற தோழர் பிரகாஷ் ராஜ எஸ்ஐஆர்ல இருந்து அவரது பெயரை நீக்கி விட்டார்களாம். நீக்கிட்டு போட்டோம், இந்தியாவில் இருக்கிற 140 கோடி மக்களும் உங்களோடு நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் இல்லை என்றால் இந்தியா இல்லை, நாங்கள் இல்லை என்றால் இந்தியா இல்லை. அவர்களால் பட்டியலில் இருந்து தான் நீக்க முடியும். ஆனால் இந்திய மக்களுடைய மனதில் இருந்து ஒருபொழுதும் இது போன்றவர்களை நீக்கிவிட முடியாது. எனவே யார் அவர்களுக்கு எதிராக குரல் எழுப்புகிறார்களோ அவர்களை எஸ்ஐஆர்ல வெளியாக்கிடு, இல்லைன்னா யுஏபிஏல போட்டு, இல்லைன்னா என்ஐஏல போட்டு காலம் முழுவதும் சிறையில் அடைத்து அவர்களை நொறுக்கி விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் என்ன நடக்கிறது? நீங்கள் மக்களை மதங்களாக பிளவுபடுத்துகிறீர்கள். ஆனால் டெல்லியில மாணவர்கள் எல்லாம் இன்றைக்கு இணைந்து இந்த நாட்டிலே ஒரு இன்ச்சு கூட பின்வாங்க முடியாது என்று சொன்ன அமித்ஷா போன்றவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு அவர்களுடைய செயலுக்கு சம்மட்டி அடி கொடுக்கின்ற விதத்தில் தர்மேந்திர பிரதானை இன்றைக்கு பதவி விலக வைத்திருக்கிறார்கள். நியாயப்படி பிரதான மந்திரி தான் பதவி விலகி இருக்க வேண்டும். தர்மேந்திர பிரதானை விட பிரதான மந்திரி தான் பதவி விலகி இருக்க வேண்டும் என்கின்ற அதை நோக்கி இன்றைக்கு நடக்கிறது. ஒரு விக்கெட் விழுந்திருக்கு. எங்க தலைவர் சொல்ற மாதிரி கொஞ்ச நாள்ல ஆல் அவுட் ஆக இந்த 3 வருஷத்துல பாஜக ஒன்றிய அரசு ஆல் அவுட் ஆகிவிடும். இதுதான் மக்கள் மன்றத்தில் அவருடைய நிலை. அதே போல அரசியலமைப்பு சட்டம் ட்ரிபிள் பி என்கின்ற உரிமையை நமக்கு தருகிறது. ஒருவர் ஒரு மதத்தை ஏற்றுக்கொண்டால் அவர் ப்ரொஃபஸ், பிராக்டிஸ் அண்ட் ப்ராபகேட் என்கின்ற 3ஐயும் செய்யலாம். நம்பலாம், அதை அவர் எல்லா மக்களிடத்திலும் பிரச்சாரம் செய்யலாம், அதுபோல அவர் அதை பிராக்டிஸும் செய்யலாம். ஆனால் இப்பொழுது இவர்கள் கொண்டு வந்திருக்கிற FCRA சட்டம் என்ன சொல்லுகிறது? ஃபாரின் கரன்சி ரெகுலேஷன் ஆக்ட் என்ன சொல்லுகிறது? இந்தியா முழுவதும் இருக்கிற கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்கள் கிராமப்புறங்களில் அரசினுடைய உதவி கிடைக்காத இடங்களில் கூட இந்த கிறிஸ்தவ நிறுவனங்கள் தான் இன்றைக்கு அவர்களுக்கு கல்வியையும் மருத்துவத்தையும் வழங்கி கொண்டிருக்கிறார். அதை இன்றைக்கு இல்லாமலாக்குவதற்காக வேண்டி இப்பொழுது FCRA அவர்கள் கொண்டு வருகிறார்கள். ஆனால் சொல்லுவதெல்லாம் என்ன? நம்ம ஊரில் கிராமப்புறத்தில் சொல்ற மாதிரி பேசுறதெல்லாம் பெரிய யோக்கிய மாதிரி பேசுவாங்க, செய்கிறதெல்லாம் அத்தனையும் அயோக்கியத்தனத்தை செய்கிற அரசாக இன்றைக்கு ஒன்றிய அரசு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருப்பதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். அதனுடைய ஒரு பகுதி தான் நாடாளுமன்றத்தில் தான் இந்த நாட்டில் வாழுகிற முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிராக, அதுபோல எல்லா மக்களுக்கும் எதிராக ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி உங்களுக்கு நினைவில் நிறுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லோரும் நாம் நினைக்கிறோம் இவர்கள் முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மட்டும் எதிரானவர்கள் என்று நினைக்கிறோம். இல்லை இல்லை, அவர்கள் பெரும்பான்மை இந்துக்களுக்கும் எதிரானவர்களாக இன்றைக்கு அவர்கள் தங்களை இன்றைக்கு ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு டெல்லியில் நடத்தப்பட்டிருக்கிற போராட்டம். ராமர் கோயிலில் கூட இன்றைக்கு நகையை காணவில்லை, அந்த நகையெல்லாம் காணவில்லை என்று சொல்லுகிற செய்தி எல்லாம் இவர்கள் யாரையும் காப்பாற்றுவதற்கு இவர்கள் வரவில்லை, அவர்களால் தங்களையே காப்பாற்றிக் கொள்ள முடியாத இடத்திற்குத்தான் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய ஒரு பகுதி தான் புறவாசல் வழியாக இன்னைக்கு மதுரை நீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு எதிராக இன்றைக்கு நாம் ஒரு கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். எனவே மக்களை மத அடிப்படையிலே பிளவுபடுத்துகிற பாராளுமன்ற நடவடிக்கையாக இருந்தாலும் எதிர்ப்போம், நீதிமன்ற நடவடிக்கையாகவும் எதிர்ப்போம். ஏனென்றால் நாங்கள் நீதிமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் இல்லாமல் இருக்கலாம், நாங்கள் அனைவரும் மக்கள் மன்றத்திலே நாங்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நிரூபிக்கிற மாநாடு தான் இன்றைக்கு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மாநாடு. எனவே இங்கே வாழுகிற கிறிஸ்தவர்களும் இங்கே வாழுகிற முஸ்லீம்களும் முஸ்லீம்ஸ் லைவ்ஸ் மேட்டர் என்று சொல்லி அமெரிக்காவிலே ஃப்ளாய்டு தன்னுடைய கழுத்திலே, கருப்பனை இளைஞர் கழுத்திலே கால் வைத்து அமுக்கும் பொழுது ஐ கான் பிரீத் என்று சொன்னதை போல இன்றைக்கு மூச்சு விட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற சமூகங்களாக கிறிஸ்தவ சிறுபான்மை சமூகங்கள் இருக்கிறது. இன்றைக்கு தான் வலுவாக சொல்ல வேண்டியிருக்கிறது முஸ்லீம்ஸ் லைவ்ஸ் மேட்டர், கிறிஸ்டியன்ஸ் லைவ்ஸ் மேட்டர், டெமோக்ராட்டிஸ் லைவ்ஸ் மேட்டர் என்று சொல்லி வலுவாக இந்த நாட்டிலே சொல்ல வேண்டியிருக்கிறது. அப்படி சொல்வதன் ஒரு பகுதியாகத்தான் சென்னையிலிருந்து ஏறத்தாழ 6 மாத காலங்களாக இப்படி ஒரு மாநாடு போராட்ட களம் இல்லாமல் இருந்தது. அந்த போராட்ட களத்தை சென்னையிலிருந்து, அதிலும் நந்தனம் OMCவில் இருந்து துவங்கி வைத்திருக்கிற அரசியலமைப்பு சட்ட மாநாட்டினுடைய ஏற்பாட்டாளர்களுக்கு SDP கட்சியின் சார்பில் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தமிழன் தொடங்கி வைத்திருக்கிறான், தமிழனே அதை முடித்து வைப்பான் என்று சொல்லி வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.